மாவட்டத்தின் தேர்தல் முடிவு முழுமையாக வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை 4,06,428 வாக்குகளை பெற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி 7 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியானது 93,486 வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 31,201 வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணியானது 30,453 வாக்களை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியால் இந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்ற முடியவில்லை. இந்த காலி மாவட்டத்தை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக 9,03,163 பேர் இருக்கின்றார்கள். இவர்களில் 6,20,165 பேர் தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகளாக 5,97,091 பதிவாகியுள்ளது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 23,074 வாக்கள் இங்கு பதிவாகி இருக்கின்றன. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த காலி மாவட்டத்துக்கான முடிவாக இது காணப்படுகிறது. கடந்த இந்த தேர்தல் முடிவுகளை கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிட்டு நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வரைவு பார்த்தால் உங்களால் அந்த விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நான் முதல் சொன்ன விடயம்தான், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு அரும்பொட்டில் கூட வெற்றி பெறும் பட்சத்தில் எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு இலகுவான ஒரு விடயம் என்ற விடயத்தை அன்றகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். அதை முழுதாக பறைசாற்றும் வகையில் தான் இந்த தேர்தல் முடிவு காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் 3,66,721 வாக்களை பெற்றுக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியானது தற்போது 4,06,428 வாக்களை பெற்றிருக்கிறது. 40,000 வாக்கள் அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியோ 1,89,555 வாக்குகளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பெற்றிருந்தது. அந்த வாக்கானது சஜித் பிரேமதாசுக்கு வழங்கப்பட்ட வாக்காக காணப்பட்டது. ஆனாலும் கூட தற்போது அந்த கட்சிக்கு, ஐக்கிய மக்கள் சக்திக்கு இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் 93,486 வாக்கள் மாத்திரமே அளிக்கப்பட்டிருந்தன. சுயாதீன குழு 16 ரணில் விக்ரமசிங்க அந்த சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிருந்தார். அந்த சுயாதீன குழு சார்பாக 1,07,336 வாக்குகள் காலி மாவட்டத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த புதிய ஜனநாயக முன்னணியானது இம்முறை 30,453 வாக்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தது. அது சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிருந்தது. காலி மாவட்டத்தை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது நிச்சயமாக சமமான ஒரு பகிர்வு காணப்படுகிறது. பொதுஜன பெரமுன அப்போது 4,30,334 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. அதே போன்றதொரு நிலைமைதான் தற்போது தேசிய மக்கள் சக்தி வசமும் காணப்படுகிறது. 4,06,428 வாக்களை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்சவிடம் இருந்த வாக்காளர்கள் தற்போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடம் சென்றிருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்சவை போன்று நாட்டை எவ்வாறு சரியாக வழிநடத்த போகிறாரா என்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் இருந்தாலும், ஆனால் இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு திருடர்கள் அல்லது ஊழல்வாதிகளிடம் நாட்டை கையளித்திருக்கிறோம், பரவாயில்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனோ நினைகள் தான் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இவர்கள் மாறி இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி தனது ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செல்ல போகின்றது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. அதே போன்று கடந்த 2020ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி 1,15,456 வாக்களை பெற்று 2 ஆசனங்களை பெற்றிருந்தது. ஆனாலும் கூட இம்முறை 93,486 வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெற்றிருந்தது. தற்போது காலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் இழக்கப்பட்டிருக்கும் ஒரு நிலைமையை காணப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை 29,963 வாக்களை அப்போது பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை தற்போது 4 லட்சத்தை தொட்டு அவர்கள் 7 ஆசனத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் இந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றாத சூழ்நிலையே காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு தேர்தல் முடிவாகவே
தென் மாகாண தென்னிலங்கையில் உள்ள இரண்டு மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு தமது அமோகமான ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை 36,170% வீதமாக பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் பதிவாகி இருக்கிறது 14.59 வீதமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 3,595 வீதமாக பதிவாகி இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியை பொறுத்தவரையில் 2047 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், 3.96 வீதமாக பதிவாகி இருக்கிறது. சர்வஜன அதிகார கட்சியினை பொறுத்தவரையில் 1123 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளில் 79,776, அதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் 53,465, செல்லுபடியான வாக்குகள் 51,614 காணப்படுது. அதேபோல் தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 48,629 ஆகும். 70% வீதமாக இது பதிவாகி இருக்கிறது. ஐக்கியம் 96 வாக்குகளை 12% வீதமாக இது பதிவாகி இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியை பொறுத்தவரையில் 5,008 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 7.2 பெரமுனவை பொறுத்தவரையில் 4,153 வாக்குகளையும், அதேபோன்று 6.02 வீதமாகவும் பதிவாகி இருக்கிறது. சர்வஜன அதிகாரத்தை பொறுத்தவரையில் 885 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,35,018 இருக்கிறது. அதே போன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் 71,165, செல்லுபடியான வாக்குகள் 69,010 இருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,155 காணப்படுகிறது. பலப்பெட்டிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் 21,681 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், 65.14 வீதமாக பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் 5,000 இருக்கிறார்கள், 16.79 வீதமாக பதிவாகி இருக்கிறது. சர்வஜன அதிகாரம் கட்சி 1,800 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், 5.57 வீதமாக பதிவாகி இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,471 வீதமாக பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,318 ஆகும், 3.96 வீதமாக பதிவாகி இருக்கிறது. இதிலே பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 54,920 34,676 ஆகும். செல்லுபடியான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 33,284 ஆகும். அதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,300. வணக்கம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் 2024 ஆண்டு எங்களுடைய தபால் மூல வாக்களிப்புகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இப்போது தபால் மூல தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதலில் காலி மாவட்டத்துக்குரிய தபால் மூல தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி 32,296 வாக்குகளை பெற்று 79.08 வீதமாக அது பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3,523, அது 8.63 வீதமாக பதிவு. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,964, அது 4.81 வீதமாக பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1,846, அது 4.52 வீதமாக பதிவாகி இருக்கிறது. அதேபோன்று சர்வஜன அதிகாரம் கட்சி 607 வாக்குகளை பெற்றிருக்கிறது, 1.49 வீதமாக பதிவாகி இருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 42,241. அதேபோன்று செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 41,670. இதேவேளை செல்லுபடியான வாக்குகள் 40,841, நிராகரிக்கப்பட்டுள்ள வாக்குகள் 829. இது காலி மாவட்டத்திற்குரிய தபால் மூலமான தேர்தல் முடிவுகள். மீண்டும் அதனை அறிய தருகின்றோம். தேசிய மக்கள் சக்தி கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் 32,296, 79.08 வீதமாக அது பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 3,523 வாக்குகள், 8.63 வீதமாக அது பதிவாகி இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 1,900
1064 4.81 வீதமாக பதிவாகியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1846 4.52 வீதமாக இது பதிவாகியிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 607 1.49 வீதமாக இது பதிவாகியிருக்கிறது. அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் 42,241, அதில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் 41,670, செல்லுபடியான வாக்குகள் 40,841, அதில் தெரிவு செய்யப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் 829 வாக்குகளாக இருக்கிறது. இவை காலை மாவட்டத்திற்குரிய தபால் மூல வாக்கு முடிவுகளாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போது நேரலை நிகழ்ச்சிகளுக்காக செல்லலாம்.